நமக்கான மாற்றங்களை உருவாக்கணும். நமக்கான மாற்றங்கள் உருவாகணும். சாமி கும்பிட கோயிலுக்கு போனோம்னா நம்ம என்னத்தெல்லாம் கடைப்பிடிக்கணும்? சேலை கட்டுற பெண்கள் உடம்ப மூடி இருக்கிற மாதிரி சேலையை கட்டிக்கிட்டு தான் கோயிலுக்கு போகணும். ஆண்கள் நல்ல ஒரு வேஷ்டி ஜிப்பா அணிந்துக்கிட்டு இல்லை நீட்டு கால் சிலுவாரு நீட்டு கை சட்டை போட்டு தான் கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போறன்ற வைப்ரேஷன் நமக்கும் இருக்கணும், நம்ம கூட வர்றவங்களுக்கும் இருக்கணும், நம்மள பாக்குறவங்களுக்கும் இருக்கணும். கோயில்ல போய் நம்ம செய்யற செயல்களும் அப்படி இருக்கணும். அங்கேருந்து பாக்குறவங்களுக்கு நம்ம சாமி கும்பிட தான் வந்திருக்கோன்றது தெரியணும். நம்மளோட உடைகள் அப்படி இருக்கணும். கோயில்ல என்ன மாதிரி ஏற்பாடுகள் செஞ்சு வச்சிருக்கணும் சாமி கும்பிட வர்றவங்களுக்கு? ஒரு பக்கம் கூடாரம் அமைச்சு பஜனைகள், ஒரு 50 பேர் உட்காந்து பஜனைகள் செய்யற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சு வைக்கலாம். மறுபக்கம் தேவாரம், தொடர்ச்சியா சாமி கும்பிட வர்றவங்க ஒரு 50 பேரோ 100 பேரோ அமர்ந்து தேவாரம் படிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சு வைக்கலாம். நம்ம சமய கல்வியை மக்களுக்கு எடுத்து சொல்ற மாதிரி ஒரு கூடாரம் அமைக்கலாம். மக்கள்கள் அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம சமய கல்வியை பத்தி கேட்கணும். அந்த நேரத்துல அன்னதானம், ஒரு நல்ல ஒரு காஃபி வந்தவங்களுக்கு கொடுத்து அமைதியா உட்காந்து அந்த சமய கல்விகளை அவங்க காதால கேட்டு அவங்களும் இன்னொரு 4 பேத்துக்கு போய் சொல்ற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி வைக்கலாம். வரிசையில போய் சாமியை கையெடுத்து கும்பிட்டு அர்ச்சனை பண்ணி கோயிலை சுத்தி வர்ற வசதிகளை அழகா அந்த கோயில் மேனேஜ்மெண்ட் செஞ்சு வைக்கலாம். கோயிலை வச்சு வழி நடத்துறவங்களுக்கும் சாமி கும்பிட போறவங்களுக்கும் இப்படியாப்பட்ட சிந்தனைகள் வரணும். இப்படிதான் நம்ம சாமி கும்பிடணுன்றது மற்றவங்க பார்த்து மதிக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். ஒரு ஒழுக்கம் இல்லாத செயல், கோயில்ல வரிசையா நின்று சாமி கும்பிடாம அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு கோயில் உள்ள நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு வெளியே மோட்டரை போட்டு முறுக்கிக்கிட்டு இப்படி நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு ஒழுக்கம் இல்லாத சமுதாயமா பார்க்கப்பட்டுருவோம். மாத்தணும். சாமி கும்பிடுற இடத்த ஒரு வியாபார தலமா பார்க்க கூடாது. அங்க ஒரு நல்ல வைப்ரேஷன் நமக்கும் கிடைக்கணும், நம்மள பாக்குறவங்களுக்கும் கிடைக்கணும். இவங்கெல்லாம் அழகா வந்து சாமி கும்பிட்டு போறாங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியணும். இது நடக்கும், இது மாறணும். சிந்திப்போம், செயல்படுவோம்.